அடுத்த அந்நியவன் காதலை கேட்காத அளவுக்கு நடையிலும் கூட ஆணைப்போல் நடக்கக்கூடாது. பெண் சரீரத்துறை சட்டமே ஓரமாக நடக்க வேண்டும். ஆணைப்போல் நடக்கக்கூடாது என்று குனிந்து நடக்க வேண்டும். ஆணும் குனியதும் ஆணுடைய கழுத்துதான் குனியது. ஆனால் ஆண் நடந்து போகின்ற பொழுது வீரம் உள்ளவனாக நடந்து போக வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய இறப்புக்கு பிறகு எங்களுடைய கபரை நாங்கள் நிம்மதியாக இருக்க விரும்புகிறோம். உலகத்தில் யாரையும் மகிழ்ச்சிப்படுத்திவிட்டு எங்களுடைய கபரை பாழாக்க விரும்பவில்லை. அதனால் எங்களுடைய கபரை நாங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும், வெளிச்சத்தோடு இருக்க வேண்டும். மறுமையை நம்புறவர்கள், கபருடைய கேள்வி நம்புறவர்கள். குர்ஆன் ஹதீஸை பற்றி ஏராளமாக சொல்லுகிறது. உலகம் போகிற போக்கிலே, நாடு போகிற போக்கிலே, குடும்பம் போகிற போக்கிலே என்ன தீன்? தீன் என்பது நபியுடைய போக்கிலே, குர்ஆனுடைய போக்கிலே, அல்லாஹ்வுடைய போக்கிலே வாழ்ந்து மறைவுதான் தீன். இல்லை என்றால் இது உலகம் என்பதாக கருதப்படும். இப்படிப்பட்ட நிலைமைகள்லாம் இன்று நாம் மார்க்கத்தை தெரியாத காரணமாக இன்று நாம் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம். என்னுடைய முதல் கட்டமே இதுதான். இதான் எனக்கு இறுதியும் கூட என்று நான் நம்புகிறேன். இப்படிப்பட்ட மஜ்லிஸில் நாம் கலந்து கொள்ளவே விரும்பவே மாட்டோம். பாவமும் நன்மையும் இருக்கிறது என்றால் பாவத்திற்காக வேண்டி ஒதுங்க வேண்டும், நன்மையை விட வேண்டும். அதான் இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டம். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஷரியத்தை பேரில் நடக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கவனமாக கேளுங்கள் சகோதரிகளே. இந்த உலக வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட காலம் வாழக்கூடிய வாழ்க்கை. மறுமையுடைய வாழ்க்கை அல்லாஹ் தஆலா தீனுடைய அடிப்படையில் வாழ்வதைதான் வைத்தார் இருக்கிறது. இந்த துனியா உட்கார்ந்த கல்வியை கடைசி நேரத்திலே கல்வார்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தையாக நீங்கள் எடுத்து போய் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு வாருங்கள். இந்த பாவத்திற்கு நான் பரிகாரம் தேடலாம் ஆகிறேன். நான் உள்ளே நுழைவதற்குள் இது மாதிரி நிகழ்ச்சியிலே 68 வருஷம் நான் கலந்து கொண்டதே கிடையாது. பெண்களோடு நடந்து வரக்கூடிய காட்சி கடமை இழந்திருக்கிறோம். வினா முஸ்தலிஃபா, அரஃபா, மக்காவுடைய தவாஃபுடைய ஜியாரத்துக்கு போவதோடு நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அங்கே இந்த ஊசலாட்டத்துக்கு இடமே பாதுகாக்கப்பட்ட இடம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். இங்கே ஊசலாட்டத்துக்குள்ள இடம், அதுவும் அலங்கார பொருள்களை கொண்டு வைத்து ஊசலாட்டத்தை உண்டாக்கக்கூடிய இடத்திலே பெண்களோடு நடந்து வருகிறோமே என்ற என் வாழ்க்கையில் இதுபோன்ற வேதனை அடைந்ததே கிடையாது. இருந்தாலும் நான் விஷயத்தை சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை திருந்தும் என்ற காரணத்தினால் உங்களுக்கு இந்த விஷயத்தை நினைவூட்டுகிறேன். இதாவது எனக்கு தப்பாரமாக ஆகும். நீங்கள் தீனை இப்பொழுது விஷயத்தை கேட்டு உங்களுடைய வாழ்வில் இதை பொழுது சமாளமாகாமல் அல்லாஹ் விதித்த கடமைகள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அத்தனையிலும் சரியாக இருக்க வேண்டும். அரைகுறையாக இருக்கக்கூடாது. நகை பொருள்களே அரைகுறையாக இருக்கலாம். வீட்டிலே அரைகுறையாக கட்டி முடிக்கலாம். கல்யாணத்தை அரைகுறையாக செய்யலாம். ஆனால் இவ்வாதத்தை அண்ணாவுடைய கட்டளையிலே அரைகுறை இருக்கவே கூடாது. சிரமமாக இருக்க வேண்டும், முறையாக இருக்க வேண்டும், பேருந்துடனே இருக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர். ஒழுக்கமான பெண்ணை பற்றி எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறது, எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறது. அத்துன்யா மதா வகைரு மதா துன்யா அல்மரத்து சாலிஹா. உலகம் சுகண்டிக்கிற பொருள் நபி சொன்னார்கள். அதில் சிறந்தது ஒழுக்கமான பெண். ஒழுக்கமான பெண் என்றால் தன்னுடைய உடம்பில் தன்னுடைய சட்டம், தன்னுடைய முடி அடுத்தவருடைய பார்வைக்கு வராமல் நடக்கிறவள் ஒழுக்கமான பெண். அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்து கொண்டு
தன்னுடைய முடி உணவுகளை கேட்டுக்கொள்கின்றோம். வந்திருக்கக்கூடிய நம்முடைய வந்திருக்க ஏற்பாடு நண்பர்களை கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். தாய்மார்களே, பயம் ஆரம்பிக்க இருப்பதால் தயவு செய்து எல்லாம் முன்னாடி வந்துருக்காங்க. வாங்க, முன்னாடி வாங்க. தயவு செய்து வெளியே வாங்கம்மா. வெளியே போய் நிறைய பேர் வந்து வாசல்லே நிற்கிறாங்க. உள்ள வர இடம் இல்லை. தயவு செய்து உள்ள வாங்க. இல்லைங்க, பெரிய சந்தேகமா பயம் ஆரம்பிக்க போறாங்க. நல்ல நேரமா இருக்குது. சீக்கிரம் வாங்க, உள்ள வாங்க. வெளியே இருக்கிற தாய்மார்கள் விவசாயியை நிறுவனப்படும் வெளியே வந்து போறமாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஏமா இங்க நிற்கிறவங்க முன்னாடி வாங்க. கொஞ்சம் வாங்க வாங்க. அனைத்து தாய்மார்களும் சகோதரிகளும் பந்தலுக்குள் அமர்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பயான் ஆரம்பிக்க இருப்பதால் சற்று அமைதி காட்ட அனைவரும் அமர்வாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னும் சற்று நேரத்தில் பயான் ஆரம்பம் செய்ய இருப்பதால் பந்தலில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தாழ்பாய்களில் அமர்ந்து அமைதியாக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். தயவுசெய்து நடைபாதையை விட்டு உள்ளே வந்து அமருமாறு தாய்மார்கள் என்பதும் கேட்டுக் கொள்கிறோம். இன்னொரு